ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை 2 இன்ச்சு பட்டை சேர்த்துக்கோங்க. பச்சை ஏலக்காய் 4 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடுங்க. இது நல்லா வறுபடட்டும். அதே நேரத்தில் நல்ல வாசனையும் வர ஆரம்பிக்கட்டும். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காஞ்ச மிளகா ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அண்டிப்பருப்பு ஒரு 7 அண்டிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவன தேங்காய் ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுங்க. நம்மளுக்கு அந்த தேங்காய் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வறுபடட்டும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்தீங்கனாலே எல்லாமே நல்லா வறுபட்டுரும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஆறுனக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் அரைக்கணும். அதனால் இது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறி முடிச்சக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாருக்கு இந்த ஆறுன ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். ஆறுனக்கப்புறமே அரைச்சிடுங்க. சூடாக அரைச்செடுக்காதீங்க. நீங்கள் சூடாக அரைச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறும். அதனால் ஆறுனக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கணும். அதனால் ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்லை. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்செடுத்துக்கோங்க. நம்ம மல்லி எல்லாமே சேர்த்துக்கனால அரைப்பட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை அரைச்செடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி கிடச்சக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கிரேவி செய்யும் போது பயன்படுத்திக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடலெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பிரியாணி இலை 1 சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை ரெண்டுத்தையுமே நம்ம நல்ல ஒரு பொன்னிறம் மாற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதனால் ஸ்டவ் ஓரளவுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொன்னிறத்துக்கு மாறும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல பொன்னிறம் கலருக்கு மாறினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு. அதனால் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்ல பொன்னிறத்துக்கு மாறிடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எப்பவுமே வதக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 15லேருந்து ஒரு 20 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டின 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டாலே போதும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக இந்த சிக்கன் கிரேவிக்கு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா மல்லி இலையும் அதே நேரத்தில் புதினா இலையும் தான். மல்லி இலையும் புதினா இலையும் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் நல்ல வாசனையும் கொண்டு வரப்போகுது, அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொண்டு வரப்போகுது. அதனால் மல்லி இலை 1 கப்பு பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் புதினா இலையும் 1 கப்பு பயன்படுத்திக்கோங்க. ஒரு கப்பு அப்படின்னா நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய நீங்கள் மல்லி இலையும் ஒரு கைப்பிடி நிறைய நீங்கள் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நம்ம இதை மேஜராக பயன்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் தான். அதோட டேஸ்ட்டையும் அதோட வாசனையும் தான் ரொம்ப இந்த கிரேவிக்கு கொண்டு வர போகிறோம். அதனால் இது ரெண்டுமே ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா ஸ்டவ்வை ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். வதக்க நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா இறங்கணுங்கிறதுக்காண்டி நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்ல ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா ஒரு 1.5 தக்காளி சேர்த்து திரும்பி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும் போது ஸ்டவ் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி சேர்த்து வதக்கும் போது நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிடலாம். மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மசாலா இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் சேர்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காஷ்மீரி
காஷ்மீரி மிளகாய் வத்தல் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காம நம்ம வதக்கறனால நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிற பயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போவும் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போவும் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அதே நேரத்தில் இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு கிரேவி வந்து நல்ல வந்து டேஸ்ட்டாக வரும். அதாவது என்னன்னா ஒரு மசாலாவும் சேர்த்து அதே நேரத்தில் ஒரு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ராவாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரும் அந்த கடாயிலிருந்து. அதனால் நல்ல ஒரு டேஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் முதல்லே வந்து மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட சொல்லிக்கிட்டேன். அதே நேரத்தில் பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட சொல்லிக்கிட்டேன். இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப்புலேருந்து ஒரு 3/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம முதல்லே வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வந்து பயன்படுத்துகிறேன். போன்லெஸ் சிக்கன் தான். நீங்கள் போனோட கூட வந்து பயன்படுத்திக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோ வந்து நீங்கள் சிக்கன் வந்து இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ தான் சிக்கன் சேர்க்குறேன். சிக்கன் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு திறந்து வச்சே கொதிக்க விடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்குலேருந்து நம்ம கொதிக்க விட்டு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கி நம்ம தனியாக எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிரேவியும் நல்ல டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து சிக்கனை வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து ஒரு 2 கப்லேருந்து ஒரு 2 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி வந்து ஓரளவுக்கு தண்ணியாக நம்ம ரெடி பண்ணுறனால நான் ஒரு 2 கப்லேருந்து ஒரு 2 1/2 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு சிக்கனும் வந்து தண்ணி விடும். நீங்கள் வந்து ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 கப்பு இல்லை 1 1/2 கப் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு 2 1/2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து ஊற்றினக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நான் கொதிக்க விட போகிறேன். நீங்கள் சிக்கன் பீசஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே சிக்கன் வந்து வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சிடும். மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வந்து வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் சிக்கனும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்துடும். நம்ம சேர்த்துருக்க அந்த புதினா இலை அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை எல்லாம் நல்ல வந்து டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து கொண்டு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிடலாம். கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நல்ல ஒரு டாமினேஷன் கொண்டு வந்து இந்த கிரேவியை ரொம்பவே சூப்பராகவும் வாசனையாகவும் கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.